ஏஎம்ல லீனியர் ரெக்ரெஷன் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெக்ரெஷன் நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். அது என்னன்னா ரெக்ரெஷனுங்கிறது ஒரு டெக்னிக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். எதுக்கும்னா இண்டிபெண்டோட இதையும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ரெக்ரெஷனுங்குவாங்க. அதனால நம்மளுக்கு அவுட்புட் என்ன ஆகுமா கண்டினியூஸாக வரும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லீனியர் ரெக்ரெஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். லீனியர் ரெக்ரெஷன் வந்து ஒரு சிம்பிளஸ்ட் டெக்னிக் அப்படிங்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி என்னன்னா சூப்பரைஸ்டு அல்காரிதம் அப்படிங்கிறாங்க. சூப்பரைஸ்டு லேர்னிங் அல்காரிதம் அப்படிங்கிறாங்க. இதை என்னன்னா லீனியர் ரெக்ரெஷன் வந்து வேற ஒன்றும் இல்லை, அது சிம்பிளஸ்ட், அது சூப்பரைஸ்டு லேர்னிங் அல்காரிதம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு டயக்ராம் இங்கே இருக்கு, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கிராஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ரைட் சைடில் வந்து என்ன இருக்குன்னா டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. கீழே வந்து பாட்டத்தில் வந்து என்ன இருக்குன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. தென் வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன இருக்குன்னா நம்ம லீனியர் கிராஃப் வந்து என்னன்னா ரைஸ் ஆயிருக்கு. தென் வந்து டாட்டர்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா இல்லை பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து அடுத்து வந்து இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கண்டினியூஸ் டேட்டா வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த லீனியர் ரெக்ரெஷன் மாடல் யூஸ் பண்ணி. தென் வந்து மாடல் பேஸ் மாடல் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பேஸ் மாடலுக்கு என்ன ஃபார்முலானா y ஈக்குவல் டு w0 பிளஸ் w1 அடுத்து x பிளஸ் e அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலான ஒரு வேரியபிள் கொடுத்தா அதுக்கு ஃபார்முலா இதுதான். தென் வந்து ஒய்க்கு அந்த அசம்ஷன் வந்து என்னென்னு சொல்லுவாங்க. ஒய் வந்து என்னன்னு சொல்றாங்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறாங்க. எக்ஸ் வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறாங்க. ஒய் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்றாங்க. WO வந்து பைஸ் டேர்ம் அப்படிங்கிறாங்க. W1 வந்து என்ன சொல்றாங்க வெயிட், இ வந்து என்ன எரர் டேர்ம் அப்படிங்கிறாங்க. தென் வந்து இப்போ நம்ம சிங்கிள் மாடல் கொடுத்தோம்னா பேஸ் மாடல்னு படித்தோம். இப்போ மல்டி மாடல் நம்மளுக்கு கொடுக்குறாங்க லீனியர் ரெக்ரெஷனில். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க y ஈக்குவல் டு w0 ப்ளஸ் y w1 x1 அது மாதிரி அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கணும். தென் வந்து எண்ணில் வந்து முடியும், அந்த எண்ணில் முடிஞ்சு அந்த ப்ளஸ் எரரோட முடிச்சிடணும். தென் வந்து சொல்கிறாங்க எக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் தி இன்புட் ஃபீச்சர் அப்படியும், w வந்து என்னன்னா வெக்டார் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. தென் அப்படியே கீழே வந்து பார்த்தா ஆப்ஜெக்டிவ்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட், அடுத்தது மீன்ஸ், அசம்ஷன், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்ளிகேஷன். இதோட இந்த கொஸ்டின் முடியுது. அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்ப்போம். அப்ஜெக்டிவ்ங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இப்போ எண்ணிலேருந்து இந்த ஸ்கொயர் வரையும் உள்ளதை வந்து எண் இருக்குல்ல ஹோம் என் அண்ட் ஸோ ஆன் ஐ ஈக்குவல் டு 1 அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க இந்த ஃபார்முலாவை தான் அவங்க இப்படி வேர்டிங்ஸ்ல இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் n கோஎஃபிஷியன்ட் அப்படி சொல்றதுக்காக இது. தென் வந்து தி ரெசிடுவல் சம் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றது இந்த பாயிண்ட். இதை சொல்றது தான் இந்த வேர்டிங்ஸ் லைன் கொடுத்துருக்காங்க. தென் ஒன்லி இது ஒண்ணுமே இல்லை, இது மட்டும் தான். தென் எஸ்டிமேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலானா W கேப் ஈக்குவல் டு எக்ஸ் பார் டாட் எக்ஸ் ஹோல் மைனஸ் அடுத்து எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய், இதுதான் அதோட ஃபார்முலா. தென் வந்து மீன் ஸ்கொயர் எரரோட ஃபார்முலா என்னன்னா MSE equal to 1 by n summation yi minus yi cap whole square, இதோட ஃபார்முலா. ஓகேங்களா? தென் அசம்ஷன் பொறுத்து வருவோம். அசம்ஷனை பொறுத்து என்ன போட்டிருக்கோன்னா இண்டிபெண்டன்ட் கொடுத்துருக்கு, நார்மாலிட்டி, லீனியாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்சர்வேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எதை வந்து அப்சர்வேஷன் பண்ணோம், இது பார்க்கும், வியூ பண்ணோம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட்டை தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு இருக்கு. நார்மாலிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க எரர் அண்ட் நார்மாலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டட் அதை வந்து பார்க்கும். இது வந்து எதை வியூ பண்ணுதுன்னா எரர் அண்ட் நார்மாலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து பார்க்குது. லீனியாரிட்டி வந்து என்ன ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரிடிக்டர் அண்ட் டார்கெட்டட் லீனியர் அப்படிங்கிறாங்க. இது லீனியாரிட்டினா என்னன்னா ப்ரிடிக்ஷன் டார்கெட் வேல்யூக்கும் லீனியருக்கும் உள்ள ப்ரிடிக்ஷன் பண்ணுறது தான் இது வந்து ரிலேஷன்ஷிப் சொல்கிறது தான் லீனியாரிட்டி அப்படின்வாங்க. லாஸ்ட்டாக வந்து அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் என்ன இது வந்து ஈஸியாக டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம அடுத்து கம்ப்யூட் பண்ணதுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும், கம்ப்யூட்டேஷன் வந்து இதெல்லாம் எஃபிஷியண்டாக இருக்கும். தென் டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து சென்சிட்டிவானது அப்படின்னாங்க. அப்ளிகேஷன் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரிடிக்ஷன் ஹவுஸ் ப்ரைஸ் அதுலேயும், ரிஸ்க் ரெப்ரசன்ட் அதுலேயும், சோசியல் சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலைஸ்க்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை முடிக்கிறோம்.